அது வந்து நான் நினைக்கிறேன் நம்மளுடைய சர்ச்சோடைய ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நீங்கள் போய் அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலாம். அதனால் ஆசீர்வாதம் யூடியூப்பில். சரி சிஸ்டர் நீங்கள் கேட்டுங்க, பிரசங்கம் அவங்களோட பிரசங்க ரெக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. நேற்று ரொம்ப அருமையாக தேவன் பேசினார். ஆமென், அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் நம்மளோடு இன்னும் நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இன்னும் ஆண்டவர் நிற்கிறார். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் நிக்கல, ஆனா ஆண்டவர் கூட தான் நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு விலகல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல. அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் உங்க இடத்துல நான் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை பேர் நலம் the good அப்படின்னு விரும்புறீங்க? எத்தனை பேரு எனக்கு நலம் வேணும் பாஸ்டர்? நலம்னா ஒன்னு முடிக்குது. என்னது நலம்? பயிரா? என்ன பாஸ்டர் ஏதாவது சொத்து எழுதி கொடுக்க போறாரா? இன்னும் நலம்ன்றாரு அப்படின்னு. நலம்னா என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? நலம், குட்னஸ். எத்தனை பேருக்கு எனக்கு நல்லது வேணும், நலமா இருக்கணும்? நல்லா இருக்கீங்களா? சிலவங்க வாயில சொல்ல நல்லா இருக்கீங்களா, மனசுக்குள்ள நீ நல்லாவே இருந்துருவேன் எப்படி அப்படின்னு ஒரு டவுட்டான கேட்பாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க நலத்தை? நான் விரும்புறேன் பஸ். நலம்னா திருப்பி போயிடாதீங்க. கப்பலா பத்தாசுல எனக்கு ஒரு ஏக்கர் நலம் இருக்கு, அதுல வெட்டிக்காடு நடுவு, அது இல்ல, அந்த நலம் இல்ல. என்ன சொன்னீங்க இங்கிலீஷ்ல? குட்னஸ். நல்லது, என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையை நல்லதை செய்வார். அல்லேலூயா. தீமையில வாழணும், தீமையான காரியத்துல சிந்திச்சு, தீமையான வார்த்தையில, தீமையான சூழ்நிலையில இருந்தோம். ஆனா ஆண்டவர் அந்த தீமையிலிருந்து நம்மள ஆண்டவர் பேர் சொல்லி, உன்னை ஆண்டவர் உன்னுடைய பேரை வைத்து, உன்னுடைய அடையாளத்தை வைத்து, ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து, எதெல்லாம் உன்னை பிடித்து இருந்ததோ, எதெல்லாம் உனக்கு தடையா இருந்ததோ, எப்படிலாம் இருந்தியோ, அதன் மத்தியில ஆண்டவர் உன் பேரை சொல்லி உன் கரத்தை பிடித்து அவரோடு அவருடைய நலத்துல உங்களை சேர்த்துக் கொள்றாரு. ஆமென். இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களோடு நான் தேவனோட வார்த்தை நலம் அப்படின்றத நான் பேசுகிறேன். என்னோடு சேர்ந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போமாக. என்னோடு சேர்ந்து 1 Peter chapter 3 verse 10 and 11. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனம் வாசிப்போமாக. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர் பொல்லாப்புக்கு. பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு காலையில எல்லாரும் கை தூக்குறீங்க. எனக்கு நலம் வேணும், எனக்கு குட்னஸ் வேணும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும், நான் நன்மையாய் வாழணும், தீமை எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் விரும்புறீங்க பாஸ்டர் எனக்கு தீமை மட்டும் இருந்தா போதும், நன்மை வந்த கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. தெரியுது, பயம் இருக்கு. ஏன்னா பட்டவங்களுக்கு தான் தெரியும் தீமையோடைய சூடு. என்ன சார், தீமை வேணுமா? விரும்புமா? யாராவது இந்த வீட்டுல என் பிள்ளைக்கு அப்பா அம்மா என் பிள்ளைக்கு சொத்து தூக்கி கொடுக்கறது போல என் பிள்ளைக்கு எல்லாம் தீமையை கொடுக்குறேன்னு அப்பா அம்மா யாராவது விரும்புவாங்க? இல்ல நம்மளே விரும்புமா? பரவாயில்ல, ஒரு 2 கிலோ தீமையை எடுத்துக்குவோம், ஃபேஸ் பண்ணுவோம், விரும்புவீங்களா? விரும்பவே மாட்டோம். வச்சுக்கலாம், பக்கத்து வீட்டுல ஒரு சண்டை, ஒரு சிஸ்டர், அது ஹஸ்பண்ட் லேசா தான் பேசியிருப்பான்னு வச்சுங்களேன். அவங்க கத்து எப்படி தெரியுங்களா நம்மளுக்கு? இப்ப கத்தி எடுத்து குத்துற மாதிரி அந்த கத்துவாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா? நம்மளுக்கு எதுக்கு பொல்லாப்பு, கதவை சாத்து போய் படுத்துவோம். இதான் நலம். ஆமா தானே? நம்மளுடைய ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய பாதுகாப்பை, நம்மளுடைய நலத்தை ரொம்ப தேடுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு தீமை நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா, இங்க பேதுரு சொல்றாரு. அது திருப்பி வாசிக்கும் அந்த வசனத்தை. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள். அல்லேலூயா. சுசியாக்கா, போதுமா? பட்டதெல்லாம் சொல்லுங்க, போதுமா?
இனி வேணாம். அப்ப இயேசுவோடு நல்லதை கர்த்தர் செய்வார். நம்மள நன்மையில நடத்துகிறவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. உங்க கண்ணீரை நான் என் அனுபவத்துல சொல்றேன். என்னுடைய வேதனை, என் இருதயத்துல சொல்ல முடியாத கஷ்டங்களை நான் உணர்ந்ததே என்னோட கண்ணீர்ல தான். அந்த கண்ணீரை தொடச்ச ஒரே தெய்வம் இயேசு மட்டும். பெண்கள் ஈஸியா பேசி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆண்கள் பேசாம மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பாங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தேடுவாங்க, ஆனா கிடைக்காது. ஆனா தேவனுடைய அன்புல, தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பாடல் கேட்கும் போது அவங்க கண்கள்ல வரும் பாருங்க அந்த கவலை, அந்த வேதனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் வந்து கலங்காத கண்ணீரை துடைக்கிற தெய்வம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நலத்தை விரும்ப வேண்டும் என்று விரும்புகிற, ஆசைப்படுகிற உங்க வாழ்க்கையில நலம் வேணும், நன்மை வேணும். நான் நல்லா இருக்கணும் பாஸ்டர், என் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். இதான் டைட்டில். இன்னைக்கு நம்ம நாவு சரியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தீமை வராது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நாவு சரியா இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. ஒரு தீமையும் வராது. சிலவங்க உங்களுடைய நாவுனாலே, உங்களுடைய நாவின் அறிக்கைனால, what you sow, எதை நீ விதைக்கிற, எதை நீ பேசுற, தீமையை பேசும்போது ஐயா கட்டாயமா நன்மை வராது, தீமை தான் உனக்கு வரும். நான் ஆண்டவரோட பிள்ளை, நீ ஆண்டவர் பிள்ளை தான், ஆனா பேசுகிறது தேவ பிள்ளை போல நீ பேசுறது இல்ல, துன்மார்க்கனை போல. ஒரு பொல்லாங்கை உன் நாவில வைத்து நீ பேசுகிற வார்த்தை பொல்லாங்கா இருந்தா அது உனக்கு ஆபத்தை, உனக்கு சேதத்தை கொண்டு வரும். டிஸ்ட்ராய், உன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கொண்டு வரும். இன்னைக்கு உன்னுடைய நாவு, இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களோட பேச நன்மை வரணுமா? உன்னுடைய ஜீவன் பலனா இருக்கணுமா? உன் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை செய்யணுமா? கர்த்தருடைய நன்மை என்கிற வார்த்தையை உன் நாவில காத்துக்கொண்டு, அல்லேலூயா, அது ஜீவனும் பரலோகத்தின் பலனமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில நீங்கள் பார்க்கும்போது சில இடங்கள்ல நம்ம பேசுகிற நாளே, நம்ம பேசுகிற வார்த்தையினாலே, நம்ம பேசுகிற விஷயங்கள்னாலே நம்மளுக்கு வெளியே இருக்கிற எல்லா உபத்திரங்களும் பாடுகளும், வெளியே இருக்கிற எல்லா பலவீனங்களும் என்ன பண்ணுகிறது, நம்மளை சுத்தி, நம்மளுடைய வாழ்க்கையில சுத்தி, நம்ம குடும்பத்துல சுத்தி, நம்மளுடைய வேலையில சுத்தி, நம்ம குடும்ப சமாதானத்துல சுத்தி, நம்ம கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவையில சுத்தி, அது எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஸ்பாயில், அதை வீணாக்குது. நம்மளுடைய தவறுதலான ஒரு வார்த்தை. சிலவங்க ரொம்ப திறமசாலியா பேசுவாங்க. என் சின்ன 2வது பையன், அவன் ரொம்ப அறிவா பேசுறன்னு நினைப்பான். நாங்க அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், லாயர். ரொம்ப திறமையா பேசுறன்னு நினைப்பாரு, ஆனா அவருக்கு தெரியாத அவர் பேசுறது அப்பாட்டன்னு. அல்லேலூயா. நீங்களும் நான் பேசுறது நம்ம அப்பாட்ட. Don't think you're very clever. Please இங்கிலீஷ்ல சொல்றேன். நீங்க ரொம்ப ஞானி நினைச்சு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசுகிறத தேவன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவருக்கு மேலாய்
ஐயா நான் சொல்ற இந்த பூமியில ஒருவனும் வந்தது இல்லை, இனி எவனும் வரப்போகிறது இல்லை. அவருக்கு மேல அவரே சர்வ வல்லமை உள்ளவர் தேவன். நம் நாவை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா, உங்க நாவின் வார்த்தைகளை நீங்க அடக்கி இருந்தீங்கன்னா, உங்களுடைய நாவின் வார்த்தைகளை தயவு செய்து நீங்க கவனமாய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை வந்து சேரும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்க்கும்போது எதனால பிரச்சனை பாருங்க, தன் வேலை இடத்துல, தன்னுடைய ஸ்கூல்ல, தன்னுடைய சூழ்நிலையில, குடும்பத்தின் மத்தியில எதனால பிரச்சனை வருது அப்படின்னா, தன் நாவு வருகிற பொல்லாங்கு. நான் ஒரு என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு மரணத்துக்கு போயிருந்தேன். அவங்க தேவன் அறியாதவங்க. அப்ப எனக்கு சொந்தம் தஞ்சமலையில போயிருந்தேன். தஞ்சமலை உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அது ஒரு கோபாய் டவுன் தான். தஞ்சமலை அங்க போயிருந்தேன். அங்க எல்லாம் சாங்கியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கும் அதுக்கும் சம்பந்தம், பிதாகுமாரன் பரிசுத்த சுத்தம் அப்படின்னு செய்ய இல்லை. நான் போய் உட்காட்டேன்னா அந்த என்னோட அவங்களுக்கு தெரியும் இவங்க இயேசு ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஒரு மூலையில் உட்காந்துட்டேன். அப்போ நான் என்னுடைய சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தோம். ஸோ அங்கே வந்து சாங்கியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பொட்டி மனைக்கு அவருக்கு சாங்கியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 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 உறவினர் ரொம்ப கிட்ட நெருங்கின ஒரு உறவினர் பக்கத்தில் இருக்கிறாரு. பூசாரி அந்த இடத்துல சாங்கியை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அது அவருக்கு தெரியும். ஒரு பூசாரிக்கு எப்படி செய்யணும் தெரியுமா தெரியாதா? ஒரு பாஸ்டருக்கு எப்படி கல்யாணம் நடத்தணும் தெரியுமா தெரியாதா? சரியா? இப்ப இவரு வந்து பாஸ்டர் பாட்டு பாடக்கூடாது, கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் பாட்டு பாடணும். எனக்கு எப்படி இருக்கும்? மைக்கிலே 2 போட்டாதான் சரியா, எனக்கே கத்துக் கொடுக்குறேன். அந்த மாதிரி இங்க ஒருத்தர், ஏன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம இனத்துல மதத்தை நான் சொல்லல, நம்மளுடைய தமிழர்களுடைய இனத்துல கவலையா இருந்தாலும் ஒரு நிலையா இருக்கும், சந்தோஷமா இருந்தா இன்னொரு நிலையா இருப்போம், ரொம்ப சந்தோஷமாயிட்டோமா ரொம்ப நிலையா இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு நிலையில அன்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப கவலை. தாய் மாமா பூசாரி சொல்றாரு 7 சுத்து சுத்திட்டு வான்னு. அதுக்கு அவர் கேட்கிறார், 6 சுத்து சுத்தினா இவர் ஏத்துக்க மாட்டாரா? அப்புறம் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணாங்களா குடம் தூக்குங்கன்னு. ஏன் கல்யாணம் பண்ண தூக்கலன்னா இவர் சொல்றது போக மாட்டார் அப்படின்னு அவர் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தாரு. நானும் என் தம்பியும் பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்க போகுது பாரு, ஒரே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன், ஒரு விசுவாசம், பாரு பெரியப்பா ஏந்திரிக்க போறாரா இல்லையான்னு. செத்து போனவர், ஏன்னா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. செத்து போனது என்னோட பெரியப்பா. ஆச்சு, இவங்களோட பிரச்சனை இவர் ஏன் சொல்லி சண்டை போடாம இவரோட சாங்கியம் செய்யறீங்களா அப்படின்னு போறாரு பாருங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் இருட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் கூட்ட போயிட்டு அங்க இருந்து குடம் தூக்கிட்டு வாங்கினாங்க. அந்த குடத்துக்கு மேல எப்படின்னா பாஸ்டர் எல்லாம் என்ன கவனிச்சு அடுத்து நம்ம சேர்ச்சில மேல கொஞ்சம் ஃபேஷனா செய்யலாம். எல்லாம் குடம் தூக்கிட்டு வராங்க. அந்த குடத்துக்கு வெயில் அடிக்க கூடாதுன்னு எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. அங்கே போய் குடம் தூக்க போனவரு தூக்கிட்டு வரவர் தானே, ஏன் இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்க, ஏன் கிட்ட வந்து கொண்டு போனா? உண்மையா சொல்றேன், அந்த பூசாரிக்கு ரொம்ப ஆண்டு ஒரு தயவை கொடுத்திருக்காரு போல. பொறுமையா இருந்தாரு. வாக்கரிசி யாரெல்லாம் வந்து போடுங்க, அவர் என்னதான் கேட்டாரு தெரியல. பூசாரி அவரோட திங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னாலும் அவர் வச்சு எல்லா இடத்துக்கு மோட்டர் வச்சுட்டு போயிட்டார். எங்க பெரியப்பா வீட்டுல எல்லாம் நல்லா படிச்சவங்க. அதனால பெரியப்பா பையனுங்களாம் அப்படி பார்த்துட்டு அவட நம்மளா இருந்தா அது வேற. பக்கத்துல இன்னொரு பொட்டியை போட்டு அந்த ஆளுக்கு படுக்க வச்சிருவோம். நம்ம பயங்கரம்ல, கோபத்திலையும் சண்டையில நம்மள அடிச்சுக்க பாப்பா மசாலா தூ, ஆஹா மணக்க மசாலா. கோபம் ஆத்திரம்லாம் வந்து மூக்குக்கு மேல சொல்லுவாங்க, மூக்குக்கு வெளியே வந்து கோபம் ஆடுதான். நம்ம எல்லாம் அப்படிதான் செஞ்சுப்போம்.
ஒரு எக்ஸ்ட்ரா பொட்டி இருக்கா எடுத்துருவாங்க, தாள படுக்க வச்சிருவோம். அப்ப அப்படி அந்த வீட்டுல எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்து, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, ஒல்ல கொண்டு மாமியா ஓ செப்பனாவோ அப்படின்னு தெலுங்குல பேசுறாங்க. என்ன பாஸ்டர் என்னன்னு பேசுறாரு, கெட்ட வார்த்தை இருக்கு, நல்ல வார்த்தை. அப்புறம் போய் அந்த பூசாரிய கொஞ்சம் பூச்சி பண்ணி, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஒரு 50 வெள்ளி கொடுக்குற, நீ பொறுமையானதுக்கு வான்னு. கடைசி அவர் சொன்னார், நாங்க செய்யற வரைக்கும் அதனால வாய் திறக்க கூடாது, நான் செய்யறேன். பாருங்க, எந்த இடத்துல சண்டை வருது, கலவரம் வருது, மன வருத்தம் வருது, தீமை வந்து நிக்குது, ஏன் தேவையில்லாத காரியங்கள் நம்மளுக்கு விரோதமா நிக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய செயல், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய அறிக்கை. ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய நாவின் வார்த்தை, இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வசனத்தை, இந்த டைட்டில் சொல்றேன், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலம். பி சைலண்ட். நீ அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது, பேசாம இரு. நீ தேவையில்லாததை நீ தேவனுக்கு பேசுறதுனால, தேவையில்லாத காரியத்துல எல்லா இடங்களிலும் பேசுறதுனால, உன்னை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இவனா சரான ஓட்டவை பாஸ்டர், எதுவுமே அவன்கிட்ட ரகசியமா வச்சிருக்க மாட்டான். எல்லாம் நான் கொஞ்சம் எட்டி பார்ப்பேன், எங்க ஓட்ட இருக்கு, இவன் ஓட்ட வைங்க. ஒரு ரகசியத்தை கூட அவங்க சீக்கிரட்டா வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஆண்டவர் ஏதாச்சும் ரகசியத்தை சொல்லுவாரு. ஆனா சிலது இருக்கும் போது எத்தனைதான் கீ போட்டு லோக்கர் தொங்க, அந்த லோக்கர் தர முடியாது. அவ்வளவு மாசத்து லாக் போட்டு வச்சிருப்பாங்க, ரகசியமே வராது. நேற்று சிஸ்டர்கிட்ட ஒரு வருத்தமா சொல்லியிருந்தேன், அம்மா நான் ஊழியத்துல எனக்கு சக்கல்ல ஒரு பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ஊழியத்தை காரியத்தை ரொம்ப முக்கியமான நான் பேசுவேன், சில காரியத்தை ஷேர் பண்ணுவேன். ஆனா என் கூட இருந்த ஒருத்தர், இந்த காரியம் எனக்கு தான் முதல் வந்தது, நான் வேணாம்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் ரெண்டாவது அவருக்கு போச்சு, நான் அவங்க எல்லாருக்கிட்ட சொன்னேன், ஆனா அவருக்கு போனதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படின்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நலமானது வரணும் அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகளை தயவு செய்து அமைதியா இருக்கிறது நல்லது. நீங்க வாக்குவாதம் பண்ணுகிறத காட்டிலும், உங்களை நீங்க நியாயப்படுத்துகிறத காட்டிலும், அல்லேலூயா, எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க காலையில? எத்தனை பேர் சபையில இருந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஒரு சிஸ்டர், நான் சில சாட்சி, சில அனுபவத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது சில காரியங்களை சொல்லுவேன். அவங்க எல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க அப்படி என்ன தப்பா நினைச்சிடாதீங்க, நான் அப்படி இல்லை. நான் சொல்றேன், நீ யாரிடத்துல உன்னை நியாயப்படுத்த வேண்டாம், உன்னோடு இருக்கிற நியாயமுள்ள தேவன் உன்னை வழி நடத்தும். நீ யாருக்கிட்டையும் போய் நின்று உன்னுடைய நியாயத்தை நீ பேசவே வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குன்னா, அவர் உன்னை சரியான வழியில உன்னை கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். யாருக்கு காத்திருக்கிறவர்கள்? யாருக்கு காத்திருக்கணும்? நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவீங்க. உங்களோட வாழ்க்கையில வருகிற தீமையான வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள், உங்களை சோதிக்கும்படி வருகிற வார்த்தையில நீ கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, போன மாசம் ஒரு பிரதர் விடியகாலை 2 மணிக்கு எனக்கு கால் பண்றாரு. விடியகாலை பாஸ்டர், காலையில என்ன HR வர சொல்லி இருக்கிறாங்க, என்ன டெர்மினேட் வேலை இன்னைக்கு விட்டு நிக்க சொல்லி எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்க போறாங்க. என் சூப்பர்வைசர் சொல்றாரு, பாஸ்டர் ஜோ பண்ணுங்க, இந்த வேலை என்னை விட்டு போயிருச்சுன்னா. எல்லாரும் என்ன பாருங்க,
இந்த வேலை என்னை விட்டு போச்சுன்னா நான் எப்படி இந்த ஜோஹர்ல என்னோட ரெண்டல், என்னுடைய வீட்டு பழைய என்னுடைய கம்பவுண்ட்ல என்னோட வீட்டுக்கு மற்ற பணத்தெல்லாம் நான் எப்படி நான் கட்ட போறேன் எனக்கு தெரியாது. அதனால பாஸ்டர் நான் ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட உதவியா கேட்கிறேன், எனக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணு. விடிகால 2 மணியா எனக்கு கால் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், தம்பி நீ ஆண்டவரை நம்பி ஜெபிச்சு பாரு. புரிஞ்சா? நீ ரொம்ப பேர் வாயில ஜெபம் பண்றீங்க, ஆனா மனசுல என்னது எப்படி இருக்கு? கண்டிப்பா நாளைக்கு லெட்டர் பச்சை கலர்ல வரதான் போகுது. நாளைக்கு அந்த லெட்டர்ல நான் சைன் வைக்க தான் போறேன். லோக்கர்ல என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ண தான் போறேன். இறுதியா அதெல்லாம் நினைக்கிறோம். ஆனா வாய் என்ன சும்மா ஆண்டவரு எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப படம் பார்த்து டிராமா பார்த்து மேடை நாடகம் உள்ளவர்களா மாறிட்டோம். நடிக்க ஆரம்பிக்கிறோம். இருதயத்துல ஒரு நடிப்பு, வார்த்தையில ஒரு நடிப்பு. அப்ப சொன்னேன், நீ ஜெபி, நானும் ஜெபம் பண்ற கர்த்தர் ஒரு கதை செய்வார். காலையில 8 மணிக்கு அவன் HR பார்க்க போகிறான். HR எல்லாம் பேசிட்டு அவருக்கு சொல்லி அவர்கிட்ட HR கடைசியா கன்க்ளூஷன் என்ன பண்ணாருன்னா, உன்னை நான் வேலை விட்டு தூக்கல, ஆனா உனக்கு நான் டிபார்ட்மெண்ட் மாத்துறேன். ஆமென் ஆமென். ஐயா, கிறிஸ்தவர்கள் என்ன தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுறீங்கன்னா நம்மளுக்கு சவால் இருக்கணும். ஐயா, உங்களுக்கு சவால் இல்லாம உங்க வாழ்க்கையில சோதனை வராம நீங்க தேவ பிள்ளைகளாய் மாற முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னே நம்மளுடைய சபையில ஒரு சிஸ்டர், அவங்க சிங்கப்பூர்ல வேலை செய்றாங்க. அவங்க எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் நான் இப்பதான் ஒரு 2 மாசமா நம்மளோட சபையில நான் தசம்பாகம் போடுறேன். அவங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க, இப்பதான் 2 மாசமா நான் தசம்பாகம் போடுறேன் உண்மையா ஆண்டவருக்கு. ஆனா இந்த மாசத்துல என்னுடைய பாஸ் சொல்லிட்டாங்க, எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க, இந்த மாசம் 30ஆம் தேதி என்னுடைய லாஸ்ட் டே, நீ வேலை விட்டு நின்று எனக்கு நீ வேண்டாம். அப்ப நான் அவங்கள பார்த்து சொன்னேன், அப்படியா சிஸ்டர்? அவங்க சொன்ன வார்த்தை, நான் தசம்பாகம் போடுறேன் பாஸ், இப்பதான் தசம்பாகம் போட ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ள எனக்கு இப்படிப்பட்ட காரியம். அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களோட வேலை இடத்துல என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியாது, அதை நான் ஆராய்ஞ்சி உங்களை கண்டிக்கவோ உங்க வேலை இடத்துல கண்டிக்கவோ எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீ தேவனுடைய சமூகத்துல வந்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு நான் ஜெபிச்சேன், அந்த சிஸ்டருக்கு நான் ஜெபம் பண்றேன். அவங்க வெள்ளிக்கிழமை எனக்கு கால் பண்றாங்க காலையில். நான் என்ன நினைச்சேன்னு, ஏதோ அற்புதம் நடந்துருச்சுன்னு. பாஸ்டர் நான் என்னுடைய பெரிய பாஸ் வந்தாரு. சரி சிஸ்டர், பெரிய பாஸ் கிட்ட சொன்னேன், பாஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்னோட மிஸ்டேக் நான் சரி பண்ணிக்கிறேன், இனி நான் இந்த தவறு செய்ய மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. என் பாஸ் சொல்லிட்டாரு, நீ வேற வேலை பார்த்துக்கோ, கம்ஃபர்ட் உன்னை இந்த வேலையிலிருந்து நாங்க தூக்குறோம். வெள்ளிக்கிழமை சொல்றாங்க. நெகட்டிவான வார்த்தை தெரியுங்களா? நேபுகாத்நேச்சார் சாத்ராக் அபினிகோ பார்த்து, மேஷாவை பார்த்து, நான் வைத்த பொற்சலையை நீ வணங்காதனால எரிகிற இந்த அக்கினியில உங்க 2-3 பேரையும் தண்டிக்கும்படி நேபுகாத்நேச்சார் தண்டனை கொடுத்தார். ஐயா, இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய் எந்த வார்த்தை வந்தாலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அந்த எந்த தீமையும் எந்த அக்கினியும் உங்களை அணுகாது, எந்த பொல்லாப்பும் உங்களை நேரிடாது, எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை வராது. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சிஸ்டர் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், சிஸ்டர்
கவலைப்படாதீங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு 20 நாள் இருக்கு. 22 23 நாள். நான் வெள்ளிக்கிழமை சொல்றேன். இன்னும் நம்மளுக்கு 23 நாள் இருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதான் நம்மளோட விசுவாசம். தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடையும் கர்த்தர் எடுத்தாருன்னா அதுல நம்ம கடந்து தான் போக முடியும். அல்லேலூயா. அவத சிஸ்டர் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறீங்க, இந்த மாசம் உபவாசத்துல இருக்கிறீங்க. நாம ஜெபிப்போம் சிஸ்டர். ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உன்னுடைய இருதயங்களை அறிந்தவர். உன் சுபோசரோட, உன் மேனேஜரோட, உன்னோட பாஸோட இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். தேவன் பேசுவார். இரக்கங்களும் கர்த்தர் காண்பிப்பார். தேவனால் முடியாத ஒண்ணும் இல்லை. நான் பேசுனதெல்லாம் கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, பச நான் சனிக்கிழமை ஆராதனைக்கு வரேன், நான் சனிக்கிழமை ஆராதனைக்கு வரேன் பச, கண்டிப்பா வரேன். சரி வாங்க. நேற்று குடும்பமா வந்தாங்க, வந்து உட்கார்ந்த கணவன் மனைவி. அந்த பாஸ்டரோட பிரசங்கம், அந்த ஜெபத்தினுடைய தலைப்பு, அந்த பிரசங்கம் கண்ணீரோட அந்த சிஸ்டர், பாஸ்டர் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஆண்டவர் நிச்சயமா இந்த வேலை இடத்துல என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஐயா நாங்க சொல்ற சாட்சி இந்த சபைக்காகவோ இந்த பாசருக்காகவோ நேற்று வந்து அந்த ஊழியக்காரருக்காகவோ இல்ல அந்த சிஸ்டருக்காக நான் பேச கிடையாது. நான் மகிமைப்படுத்துகிற தேவன் அவரே கர்த்தர், அவரே தேவன், அவர்தான் தேவன். அல்லேலூயா. அவரை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்க உங்களை நியாயப்படுத்த. சிஸ்டர் போய் கேட்கறாங்க, ஒரு வாட்டி கொடுங்க, கெஞ்சுறாங்க, ஒரு வாட்டி கொடுங்க ப்ளீஸ், எனக்கு உதவி செய்யுங்க. நீ எதுவும் பேச வேண்டாம், நீ பேச வேண்டியது எங்க தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்துல நீ பேசி பாரு, உனக்காய் கர்த்தர் பேசுவார். உனக்காக, உன் நியாயங்களுக்காக, உன்னுடைய தயவுக்காக, உனக்கு உதவியா தேவன் பேசுவார். இன்னைக்கு நம்மளே பேசி பேசி, நம்மளே கத்தி கத்தி, நம்மளே வீணான காரியத்தை எல்லாம் நம்ம தலையின் மேல போட்டுக்கொள்றோம். எல்லா ஆபத்தை நம்ம தலையின் மேல கொண்டு வந்துக்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் நம்ம தலைக்கு மேல கொண்டு வந்துக்கிறோம். நம்மளுடைய பொல்லாத வார்த்தைகள் நம்மளுக்கு விரோதமா எழுப்புகிறது. தேவன் சொல்லுகிறாரு, பேசாமல் இருந்தால் நலம், நீங்க பேசாதீங்க. அல்லேலூயா. மனைவி ஆசையா வந்து கேட்பாங்க, கடன் அழகா இருக்கன, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பதிலு காலையில சொல்லியிருப்பாரு, ஆனா அதோட ரெஸ்பான்ஸ் இருக்க, ரெஸ்பான்ஸ்னா என் மனைவி நீ சொல்லுமா, வேற மனைவி விட்டு நான் கேட்க கூடாது. அது ரெஸ்பான்ஸ் ராத்திரி வரைக்கும், லஞ்ச் எடுக்க, டின்னரா, சஃபரா, அப்போ வரைக்கும் அவங்க காட்டுவாங்க. சாப்பிடுறியா? ஏமா சாப்பிடல? சாப்பிட முடியலையா? வாந்தி வருதா? வாந்தி போயிடுச்சா? எந்திரிப்பா? எந்திரிக்க மாட்டியா? எல்லாம் அந்த எவ்வளவு பாதிப்புல கொண்டு போயிருக்கு பாருங்க, நரகத்துக்கு கொண்டு போய் பண்ணிடுச்சு. ஐயா நம்ம சில வேளையில நம்ம அறியாம சில காரியங்களை செய்யறோம், அறியாம பேசுகிறோம். அந்த தீமை நம்மளுக்கு எவ்வளவு விரோதமா நம்மளுக்கு. ஐயா சில பேசுற வார்த்தை, எங்க அம்மா ரொம்ப சொல்லுவாங்க, கையால அடிச்சுட்டா கூட தாங்கிக்கலாம், ஆனா என் மனைவி பேசுறது தாங்கிறது ஆண்டவர் கொடுத்த 2 இருதயம், ஒரே இருதயம் பலன். வார்த்தை தாங்க முடியாது தெரியுமா? நான் என் மனைவி சொல்றேன்னா நீங்க உங்க மனைவி, ஏன் என் மனைவி யோசிக்கிறீங்களா? உங்க வீட்டுல உள்ளவங்களை யோசிக்க. மரியாக்கா சிஸ்டர் அப்படியா சாரா, உனக்கு தெரியுமா பாஸ்டர் பர்சன்ட் அப்படி சொன்னா, அப்படின்னா சிஸ்டர் வாய் கரெக்ட் தான். உங்க வாயை பாருங்க, நீங்களே இப்படி செஞ்சு பாருங்க. பாஸ்டர் பல்லு வரைக்கும் மறந்துட்டு இன்னைக்கு
இயேசு அந்த பிளஸ்தா குளத்துல வராரு, எழுந்துருன்றாரு. அவனை பார்த்து 38 வருஷம் ஒருத்தனை பார்த்து என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? எழுந்துரு. அவன் என்ன சொல்றான்? அதுதான் நம்ம, அதுதான் ஏன் தான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியல. அட்ட சொன்னாரு, நான் மாத்துவோமா? உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நானே எவ்வளவு 38 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், அந்த ஆள் மாறல, நீங்க மட்டும் மாத்திடுவீங்களா? தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. உன்னுடைய நாவை ஆண்டவர் சொல்ற, பி சைலண்ட், நீ அமைதியா இருப்பது நல்லது. சொல்லுங்க, நான் அமைதியா இருப்பது. பேசுறதுனாலதான் நீ அடி வாங்குற மாட்டேன், தெரியுமா? அன்னைக்கு நானும் தீமத்தி சும்மா பேசணும் ஆபீஸ்ல, நான் சொன்னேன், இது என்னடா மரியாதை ஒரு மாதிரி குஸ்தி WWF மாதிரி மாறிடுச்சு, அல்கோகன் மாதிரி ஒரு மாதிரி வருது. சரி போங்க. யா, நீ பேசுற வார்த்தைய நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீனா, நீ பேசாம இருந்தீனா ரஞ்சி கோபமே வராது நம்மளுக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கோபம் எங்க இருந்து வருதுமா? நீ எதை பேசுற அந்த வார்த்தையை கேட்க கேட்க உனக்கு கோபம் வந்துருது. மத்தவன் பேசுறதுனால கோபம் வரல, நீ பேசுற வார்த்தையை நீயே கேட்கறதுனால உனக்கு என்ன வந்துருது? இப்ப எடுங்க மங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க வச்சுங்களேன், அதே அந்த மனைவி 10 வாட்டி அதே ரிப்பீட் பண்ணா அவங்க அதே டோன்ல பேசுவாங்களா? புரியுதா பிரசனம்? சரி, ஒரு 20க்கு போங்க, 20 வாட்டி அவங்க சொல்றாங்க, எப்படி அந்த டோன் மாறும்? வார்த்தைகள் எப்படி மாறும்? அவங்களோட எக்ஷன் எப்படி மாறும்? உங்க அம்மா கேளுங்க, சொல்லுங்க. இவ்வளவுதான் கேட்கிறேன். எனக்கா எப்படி இருக்கும்? இப்படி படிஞ்சிருக்கிற முடி இப்படி நெட்டுக்கிட்டு இருக்கும். வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அன்பே, ஆரோக்கியரே, அந்த பிளேட்டை எடுக்கிறாய், அப்படியே இருக்கும். எல்லாம் வரும். கோம்சம்பால சின்னோண்டு தோடு விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க நேரா தோடு எடுப்பீங்களா? மேல இருக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுப்பீங்களா? எல்லா சிங்கத்தையும் எடுத்து கடைசியா தானே. அந்த மாரி இந்த காரியம் நடக்கிற எடுக்க எல்லாம் பொல்லாங்கும் வரும், வாயிலிருந்து எழுதிட்டு. நானே ஓடி போயிருவேன். என்ன சொல்றாரு அவரு? பிரசங்கம் பண்றாரு. நாவினால நம் தீமை, நாவினால ஒரு பொல்லாங்கு, நாவினால ஒரு பகை. பாருங்க, இந்த வேர்ல்ட்ல தலைநகர்னா the head of countryனா என்ன சொல்றது? the world சலாமா, ஒயிட் ஹவுஸ் அமெரிக்கா தானே? ஆமா தானே? இது கூட தெரியாம அந்த அளவுக்கு பாஸ்டிங் வேலை செய்தோ? அப்படியா? இல்லையா? பூலா போயிட்டாங்க இல்ல? சொல்லுங்களேன். எல்லாம் பாக்குறத பார்த்தா பாஸ்டருக்கும் ஒயிட் ஹவுஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்கு போல. டொனட் இல்ல, ஆரம்பத்தில் ஒரு பேர் என் நாவல மெமரி பண்றதுக்கு எனக்கு டொனட் முதல்ல வச்சுக்கிட்டேன். டொனட் ஞாபகம் மறந்துடுவாங்க. நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் எந்த காரியமும் எதை செஞ்சாலும் மீட்டிங் நடத்தினாலும் முதல் அவர் என்ன பண்ணுவார்னா செபிச்சுட்டு தான் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே இந்த நாவை கொஞ்சம் காக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க கேட்டாரா? பாஸ்டர், இங்க ஒரு குண்டு காய் ஐட்டமா இருக்கு பார்த்துட்டீங்க. உண்மையா? எவ்வளவு பெரிய உயர்த்தல் இருந்தாலும் உன்னோட நாவை நீ காக்கலனா பொல்லாங்க நீ தேடிக்கொள்ள. ஆமென். இப்ப நல்லா பிரசங்கம் பண்ற ஜெயகா. கீழே போனானே 99 காரன் ஏசறன், பக்கத்து இவனு ஏசறன், போற வரவனா ஏசறனா, அப்பத்துவாக்கு பாஸ்டர் வெல்கம் அப்படின்வானா? இந்த நாவு பொல்லாங்க கொண்டு
அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கல்யாணம் பண்ண ஒரு மருமக வீட்டுக்கு வருதுன்னா அந்த மாமியார் எப்படி கூப்பிடுவாங்க? முதல் நாள், ரெண்டாவது நாள், வாமா மருமகளே அப்படியே கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? வாமா. அதே அந்த வார்த்தை 6 மாசம் கழிச்சு அந்த மாமியாரோட வாயில மாறுதுன்னா வந்துருச்சு, அப்படியே பேக் ஆகிட்டே வரும். ஒரு வேலை செய்யாது, நான வேலைக்கு ஏன் வாய் வார்த்தை. ஏன் நான் சொல்றேன், குடும்பத்தை கட்டுகிறதும் நான் பேசுகிற வார்த்தை தான், குடும்பத்தை உடைக்கிறதும் நான் பேசுகிற வார்த்தை தான். உன் நாவு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நிலைத்திருந்தா உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை, சொல்லுங்களேன், நீங்களா பார்த்தா கட்டண மாதிரியா இருக்கீங்க. எத்தனை செங்கலை புடுங்கி எடுத்திருக்கீங்க? வாய் திறக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியாத பசங்க, நான் புல்டோஸ் போட்டு உடைச்சி தரமட்டமாக்கிட்டேன். சொல்லுங்க வசனம், புத்தி உள்ள ஸ்திரியோ. இப்போ பிள்ளை தவறு பண்ணிருச்சுன்னா ஹஸ்பண்ட் எத்தனை பேர் அப்படியே டிரான்ஸ்பரண்டா A to Z சொல்லிருக்கீங்க? 2 பெண் கோழி மட்டும் தான் கை தூக்குது, அதெல்லாம் ஏன்னா தெரியும் அந்த ஆளு பெரிய ஒரு முரணை, அவன் மிருகம் வந்தானா பிள்ளை மேல மேல எதிரும், அப்படி அடிப்பான், தூக்கி தூக்கி போட்டு 10 பேர் இப்படி அடிச்சுட்டு இருப்பான். அவன் முரணை, அதனால அவங்க சொல்றதை காட்டிலும் ஐயா மாறி இருக்க. புத்தி உள்ள ஸ்திரியா இருங்க, வாயாடியா இருக்காதீங்க. முன்னெல்லாம் நேசசேர ஒரு மாதிரி முன்ன நாங்க கேடிஎம்ல இருந்தோம். எங்களுடைய அந்த கேடிஎம்ல வந்து ஒரு 15 வீடு, அந்த 15 வீட்டுக்கு ஒரே பைப்பு. அப்ப சொல்லிடுவாங்க, ஒரு அவரு ஒரு வீட்டுக்கு, ஒரு அவரு ஒரு வீட்டுக்கு. அப்ப நான் பேர் சொன்னேன்னா எங்களுடைய கப்பங்கள் உள்ளவங்க பார்த்துருவாங்க. நான் அப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன், CD. அப்ப Cக்கு வந்து 2 மணில இருந்து 3 மணி, Dக்கு 3ல இருந்து 4 மணி. ஓகேங்களா? இந்த C உள்ளவங்க கரெக்டா எத்தனை மணிக்கு இருக்கணும்? நேத்தான் யூத்ல சொல்லி கொடுத்தேன். எத்தனை மணி? 2 3 2 அந்த C காரங்க 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு இந்த D உள்ளவங்க போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த C காரங்க வந்தானே பேசுவா வார்த்தை பாருங்க, அந்த குழாயில உள்ள சவுண்ட் எங்க வீட்டு வரைக்கும் வரும். ஆரம்பிச்சிருச்சுடா சண்டை. என்ன சண்டை? டைமிங். இன்னும் சண்டை நீங்க பார்க்கணும்னா, சின்ன காரியம் தான் நீங்க பார்க்கணும்னா, பாஸ்டர் நான் பார்க்க விரும்புறேன்னா நீங்க போய் கஸ்டம்ல பாருங்க, மோட்டர் லைன்ல அது லேசாதான் அடிச்சிருப்பான், அது லேசாதான் பொத்தம் ட்ரீட் பண்ணியிருக்கும், அது லேசாதான் போயிட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஹீரோ என்ன பாக்குற, ஏன் பார்க்க கூடாதா? கண்ணு இருக்கு. நம்மளே ஏதோ வாங்கி தலையில போட்டுக்கிட்டு ஐயோ தலை வலிக்குது தலை வலிக்குது. உன் நாவை சைலண்டா இருந்துட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் எல்லாம் செய்து முடிப்பார். இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்றாரு, உன் நாவை அமைதலாக்கு, அது நலம். பேசாமல் இருந்தால் அது நலம். நீங்க பேசாம இருங்க. யோபு 13:5 சொல்லப்படுகிறது, நீங்கள் பேசாமல் இருந்தால் அது நலமும் அது உங்களுக்கு நியாயமாய் இருக்கும். யோபு 13:5 சொல்லுது, நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமும், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாய் இருக்கும். அது ஞானமாய் இருக்கும். நீ பேசுகிற காரியம், நீ பேசாம இருக்கிற காரியம் உனக்கு ஞானத்தை உண்டாக்கும்.
அது மட்டுமல்ல, அதிலேயே 15ஆம் அதிகாரத்துல 5-6 பாருங்க. உம்முடைய 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீ தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டு நான் அல்ல, உம்முடைய வாயை உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. தந்திரக்காரர்கள் சில பொல்லாங்கை, சில தீமைகளை, சில விரோதங்களை கொண்டு வந்தா நீ அதை அறிந்து கொள்ளணும். இந்த காரியத்தை நான் நினைவாதபடி இதை விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் தூரமாய் விலகி போவேன். சில நேரத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்த்து ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நான் சொல்றேன், உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனமா இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு தீமையாக இருக்கும், தீமையாய் மாறும். நீ உன்னுடைய அனுபவத்துல உன்னுடைய புரிந்தவர்கள் நீ ஒண்ணு நினைப்ப, நீ யோசிப்ப, அது எல்லாம் நன்மையா மாறாது. நீ நினைக்கிற காரியங்கள், நீ எதிர்பார்க்கிற காரியம் நன்மையை நினைப்ப, இல்லையா அது தீமையாய் மாறும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க, பாஸ்டர் என் மருமகளை பொண்ணு பார்க்க போகும்போது அவ பேசின அடக்கம், அவ நடந்து கொண்ட விதங்கள்லாம் பார்க்கும்போது என் குடும்பத்துக்கு அவனால நன்மை வரப்போகுது, என் குடும்பத்துக்கு எல்லாம் நிறைவாக போகுதுன்னு நினைச்சேன். அவ 3 வருஷம் இல்ல வீட்டுல எல்லா பக்கட்டும் கடன் வாங்கி நீங்க கடைக்காரனா நிக்கிறேன். வீணான செலவு, வீணான தீர்மானம், பிசினஸ் மேல போட்ட எஃபர்ட். அவங்க சொன்னாங்க, அவங்களோட வார்த்தையில சொன்னாங்க, இது நம்ம செய்தோமா நம்ம பணக்கார ஆகலாம், நம்ம வளரலாம், நம்ம பிசினஸ்ல வளரலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் கடைக்காரனா நிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு யாரு என்ன காரியங்கள் கொண்டு வந்தாலும் நீங்க கர்த்தர் சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல நீங்கள் அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நலத்தை உண்டாக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாப்போமாக. 1 Peter chapter 3 verse 4. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதனால் அழியாத அலங்காரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தை மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. பாருங்க, அமைதலா இருக்கிற உங்களுடைய நல்ல குணமே அது அலங்காரமாய் மாறும். ஆமென். யாருக்கிட்டயோ உங்க நியாயத்தையோ உங்க காரியத்தை சொல்ல வேண்டாம். நீங்க கர்த்தருக்கு முன்பாக be silent, நீங்கள் அமைதியா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நான் சொல்லுகிறேன், பொல்லாத வார்த்தைகளை விட்டு விலகி be silent. உங்க குடும்பத்துல அமைதியா இருங்க, உங்க வேலை இடத்துல அமைதியா இருங்க, சபையில வந்துட்டீங்களா அமைதியா இருங்க. அன்னைக்கு கூட நம்மளுக்கு விசுவாசி சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் காடி வேன்ல ஏறின அந்த சிஸ்டர் அப்பதான் என்ன பாக்குறாங்க, எங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா, எங்க உங்க ஹஸ்பண்ட், என்ன பாஸ்டர் சபையில வந்து நம்ம என்ன நிலையில வரோம், எந்த சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியும். வந்து ஹஸ்பண்ட் எங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா, பிள்ளைங்களா இல்லையா, ஐயா உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட வராரு, உங்களுக்கு பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னால உங்களுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு யாரையும் தவறா பேசாது. அவங்க என்ன சூழ்நிலை வரான்னு தெரியாது, அவங்க எந்த நிலையில வராங்கன்னு தெரியாது. சிலவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க நல்லா இருக்காங்கன்ற நினைப்புல என்ன சேச்சிக்கு இப்படி உடுத்திட்டு வரீங்க, அவங்கள்ட்ட அதெல்லாம் இருக்குன்னா அதோட வராங்கன்னா அவங்கள கர்த்தரே ஏற்றுக்கொள்றாருன்னா நீங்களும் நானும் யாரு? ஆமென், அல்லேலூயா. ஐயா, ஒருத்தரையும் பார்த்து இந்த பூமியில உன் கண்கள்ல வைத்து நியாயம் இருக்காத. அவங்க கர்த்தருக்கு முன்பாய் உண்மை உத்தமானவங்க. உன் நாவின் வார்த்தைய
தேவன் நன்மையாய் மாத்தணும் உள்ளவங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தீமையா இருக்கிறவங்க தேவ சமூகத்துல மனத்திருவங்க கர்த்தர் நம்மளுக்கு நன்மையாய் செய்து கொடுப்பார். ஆமென். கண்கள் மூடி எல்லாரும் எழுதுவோம். நீங்கள் சைலண்டா இருக்கிறத தேவன் விரும்புகிறார். பி சைலண்ட். நீங்க அமைதியா இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, ஆண்டவர் விரும்புகிற